பாத்தீங்களா? நம்ம ராஜீவ் காந்தியோட இந்தியாவோட எதிர்காலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த போட்டோ பாருங்க. ஊர்ல ஒரு பையனுக்கும் கிடைக்காத சான்ஸ் எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. அம்மா எப்படி இருக்கு? வாட் மை ஃபாதர் ஆஃபீஸ் மை தாட்ஸ். இதே போட்டோவை நான் த்ரிஷா உஷாவுக்கு காமிச்சடா. இதோட சேர்த்து நீ பிறந்தப்ப எடுத்துக்கிட்ட போட்டோவையும் கொண்டு போய் காட்டு. இப்படி காரி மூஞ்சில தூக்கு. கவலையே படாம கர்ச்சி வச்சு தொடச்சுப்பாங்க. கரெக்ட். அவன் எங்கடா போனா? அலூரி சீதாராமனோட லால் பகதூர் சாஸ்திரியோட போட்டோ எடுக்கிறான். ஐயோ இவனுங்க எங்க இருந்துடா கிடைச்சானுங்களா? அக்கா பிறந்தானுங்கள்ல சொன்னா கோவிந்தா 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 கோவிந்தான்றாங்களே, அப்ப அவரு நான் கிடைச்சனா போறேன். டேய் மச்சான் இங்க வா. என்ன மாமா? அந்த நாராயணனை ஒழிச்சு கட்டினதுக்கு அப்புறம் நாராயணா நாராயணான்னு இந்த ராஜு வந்து சேர்ந்திருக்கானடா. ஆக்சுவலா இந்த ராஜி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஆயுசு முடிஞ்சிடும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்றது? டேய் மச்சான் சீக்கிரமா. அங்க நல்லா மேல பாரு. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். டேய் இப்போ உனக்கு ஒரு த்ரில்லிங் சீன் காட்டவா? சீனா? என்னது? திரிஷா இல்லாம ராஜு மட்டும் தனியா வருவான். அவன் தலைக்கு மேல நேரா ஒரு பெரிய பாண்ட வைக்கிறான். அந்த பாண்டு பூரா சிமெண்டா நிரப்புறான். அவன் வந்த உடனே டபால்னு தள்ளி விடுறான். மாமா நீ சொன்ன சீன் நமக்கு நடக்குது. அதான் எனக்கு தெரியல. அம்மா மிஸ்டர், உன் மேல எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. டவுட்ஸா? எஸ். நீ செய்ய வேண்டிய வேலையை ஒண்ணு கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கறியே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சிம்பனி பில்டிங் மேட்டர் முடிச்சிட்டேன். ஃளைஓவர் கான்ட்ராக்ட்ஸா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதோட நியூ மில்லேனியம் கம்பெனியோட நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். வாட் இஸ் யுவர் ஏஜ்? வாட்? உன் வயசு என்ன? வயசு இப்போ உன் வயசுல நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கறியே. அது உனக்கு தெரியலையா? எனக்கு புரியல. டீடைலா சொன்னீங்கன்னா. நான் எதையும் சொல்ல மாட்டேன். செஞ்சு காமிக்கிறேன். நீ இந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாசம் ஆயிடுச்சா? காதுல கேட்டது கனவு, மூச்சுல தெரிஞ்சது நனவு, பார்வையில தெரிஞ்சது தெளிவு, அதனால பிறந்தது பொலிவு. அடிச்சு தூக்கி அமைக்கி போட்டுடலாம். டவுட்டே இல்ல. காதல் குழந்தை கண்டிப்பா பிறக்கும். காதல் குழந்தையா? ஆமா, காதல் குழந்தைதான். எனக்கு பிறந்துருச்சு. உனக்கு பிறக்கலையா? அடிச்சு தூக்கி அமைக்கி போடு. உனக்கு குழந்தை பிறந்தா எனக்கு பிறந்த மாதிரி தானே? ஹே உஷா. டாடி எப்படி இருக்காரு? ஹி இஸ் ஆல் ரைட். ஆமா, உன் ப்ரோகிராம் எல்லாம் எப்படி போச்சு? நீ வாங்கின மெடல் எங்க? இதோ. வாவ், so cute. என்னடி இது? நீ ஜெயிச்ச மெடல் தானே? வின் பண்ணது நானா இருந்தாலும் மெடல் உனக்கு தான் சொந்தம். How sweet. Come on, let's go. Thank you டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. Thank you dad. How are you feeling now? நல்லா இருக்கு. நாளைக்கே ஆபீஸ் போலான்னு பாக்குறேன். Dad, டாக்டர் 6 months ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. ஆமாம்மா. அம்மா உஷா. ஆபீஸ் மொத்த பொறுப்பையும் த்ரிஷா ஒருத்தியே கவனிச்சுக்கிறமா. அதெல்லாம் பரவாயில்ல டாட். ராஜ் பாத்துக்கறாருன்னு சொல்லிருக்கேன்ல. அம்மா த்ரிஷா, அந்த சக்சேனா குரூப் கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணுமா. அது எல்லாத்தையும் ராஜ் பாத்துப்பாரு. டோன்ட் வரி டாடி. வாவ், பியூட்டிஃபுல் வியூ. உன் ஆபீஸ் ரூம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு த்ரிஷா. Come on. Really beautiful. நீ முதல்ல சேர்ல உட்காரு. நோ 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 நோ. இந்த சேர் உன்னோடது, நீ தான் உட்காரணும். உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? வீட்ல வேணா அந்த மாதிரி இருக்கலாம் த்ரிஷா.
ஆனா ஆபீஸ்ல நீ தான் பாஸ். பிசினஸ் பாத்துக்கிறது நீ. அப்ப நீ தானே இந்த சேர்ல உட்காரணும். ஓகே ஓகே, நீ உன் வேலையை பாரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். என்னடி நீ வீட்டுக்கு என்னோட துணையா வருவேன்னு தானே சொன்ன? துணையா இருக்கிறதுக்கு நான் இல்லனாலும் ராஜ் இருப்பார்ல. ஏய் புள்ளைங்களா, இப்போ நான் ராஜ் இல்ல, மெட்ராஸ் ரவுடினா. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் தெரியும்ல, ரோட்ல விளையாடுகிற உங்களை ரவுடிங்க வந்து கடத்தின்னு போயிடுவானுங்க. கபால்னு நீங்க என்ன செய்யணும்? ரோட்ல இருக்கிற கல்ல தூக்கி மூஞ்சில அடிக்கணும். ரெடியா? என்ன ராஜு, நம்ம ஏரியா பாஷையை ரொம்ப நல்லா பேசுற. இதென்ன பேஷத்துக்கு ஏத்த மாதிரி லாங்குவேஜே மாத்துவோம்ல. ரெடியா? நடு ரோட்ல சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்கியா? டிங்கோயால உன் மூஞ்சில என் பீச்சாங்காய் எடுத்து வைக்க ஓவரா சுத்தினே இருக்கிற. அதெல்லாம் போட்டோம். ஒரு மேட்டர் சொல்ல, அந்த கார்ல ஏறி உனக்கு திமிரு வந்ததா இல்ல திமிரு வந்ததுனால கார்ல ஏறினியா? யூ ராஸ்கல். ராஸ்கலா நல்லா இருக்குதே. யூ ஏய், நீ தானே ராஸ்கல்னு கூப்பிட்ட, அதான் ராஸ்கல் மாதிரி நடந்துக்கிட்டேன். உன்ன என் சிஸ்டர் கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்கோயே. சிஸ்டர் ஆவது டஸ்டர் ஆவது போய் சொல்லுங்க. நான் மாண்ட வச்சுக்கினேன். டாப் எகிரிடும். ஒன்று மட்டும் இல்ல, உங்க அக்கா அது சேர்த்து தான். அது ஓகே. சைக்கிளை டேமேஜ் பண்ணிட்டா 500 ரூபாய் டப்பேடு. டேக் இட். என்ன 500? இது என்ன புது டெக்னிக்கா? உன் டப்பா டிக்கிய தட்டுறதுக்கு என்னத்துக்கு டி டெக்னிக் வெண்ண? ஓ நான் எதுவும் பார்க்கல. ஏய், 500 ரூபாய் எடுத்துக்கினேன். இந்தா உன் பர்ஸ். இரு நான் அக்கா கிட்டே சொல்றேன். சைடுல குத்தி ஸ்ட்ரைட்டா வாங்குவோம். கிளம்பே. இடியட் ரோக். என்னென்ன பேசணும் தெரியுமா த்ரிஷா? என்ன பேசினாலும் பரவாயில்ல, உன்ன சிஸ்டர் ஆவது டஸ்டர் ஆவதுன்னு சொல்லிட்டான். ஏன் டாப்பையும் உன் டாப்பையும் கழட்டிடுவேன்னு சொன்னான். நடுவுல எதுக்கு ஏன் டாப்பெல்லாம் எடுக்கிறான்? ஓகே, எடுக்கட்டும். எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்ல. என்ன சொல்லிருந்தா பரவாயில்ல உஷா. உன்னால சொல்லிட்டான். ராஜுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வந்த உடனே உங்ககிட்ட வம்பு பண்ணவனுக்கு ஒரு முடிவு கட்ட சொல்றேன். மொத்தத்துல கலங்க வச்சுட்ட. இனி அந்த பக்கமே வர மாட்டேன். அது ராஜ், ஹாய் கம் மீட் மை சிஸ்டர் உஷா. ராஜங்கிறது இவனா? என்ன உஷா, அவன் மரியாதை இல்லாம பேசுறான். ரவுடிங்களுக்கும் கேடிகளுக்கும் மரியாதை வர கொடுக்கணுமா? ரவுடிங்கற த்ரிஷாவையும் உஷாவையும் நேத்து நடு ரோட்ல என்கிட்ட தகராறு பண்ணது இவதான் த்ரிஷா. நோ உஷா, நீ தப்பா வேற யாரையோ பார்த்துட்டு சொல்ற. சின்னம்மா இவ்வளவு கரெக்டா சொல்லும்போது எப்படி நீ தப்பா பாத்தியா? பார்த்துட்டு சொல்லுவே? முதல் இவன் ஆபீஸ் ரூம்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே நான் நினைச்சேன், இவன் பொம்பளை புள்ளைங்களை எல்லாம் கிண்டல் பண்ற ஒரு பெரிய பொறுக்கியா இருப்பான்னு. நீங்க சொன்னது கரெக்ட் தான் அங்கிள். இவன் சரியான ஏமாத்துக்காரன். ஒண்ணும் தெரியாத எங்க அக்காவை ஏமாத்தி மைக்கே மேனேஜர் ஆயிட்டான். பாரு முகத்தை திருப்பி அந்த பக்கம் நிக்கிறான். இவன் நம்ம கூடயே சேர்ந்து நம்ம காலையே வாரி விடுற டைப்னு நினைக்கிறேன். அப்ப உங்க டைப். த்ரிஷா, இவனை அரெஸ்ட் பண்ண சொல்ல போறியா இல்லையா? இருமா, நானே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஹலோ, நிறுத்துங்க. ஏய், இன்னும் எத்தனை நாளைக்கு நான் எல்லா வேதனையும் உனக்குள்ளேயே போட்டு புதைச்சுப்பேன்? அந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லிடு. எந்த உண்மையடா? உனக்கு தம்பி இருக்கான்ற கோர கதையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுறா. தம்பியா? கம்முனு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆஃப்டர் ஆல் அவனுக்காக நீ சம்பாதிச்ச பேரை கெடுத்துக்காதடா. உன் கௌரவத்தை விட்டு கொடுக்காதடா. டேய் பாபு, ஏன்டா புதுசா கமிட் ஆவற? இதுக்கு மேல என்ன நீ தடுக்க முடியாது. நானே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். டேய் வேணாம். மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நீங்க பார்த்ததா சொல்றது இந்த ராஜுவை இல்ல, பாலு. பாலு? ஆமா மேடம், பாலு தான். எங்க ராஜுவோட பேரை பல இடங்கள்ல கெடுக்கிறது அவன்தான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இவ்வளவு நேரமா அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ராஜு பாலு இவங்க ரெண்டு பேரும் ஒரே நெகட்டிவ்ல இருந்து எடுக்கப்பட்ட 2 போட்டோஸ், அவ்வளவுதான். அப்போ டபுள் ஆக்ஷன் சொல்றியாப்பா? நீங்க சூப்பரா அது மட்டும் தான் புரிஞ்சது. மேடம், அவன் உங்ககிட்ட தகராறு பண்ணா பிரச்சனை பண்ணான்னு இவ்வளவு நேரம் சொன்னீங்களே, அவன் கண்ணை நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்களா? நார்மலா பார்த்தேன், ஆனா கண்ணு மட்டும் க்ளோஸ்ல பார்க்கல. அங்கதான் மேடம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க கண்ணும் கருத்துமா பாத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும். எங்க ராஜுவோட கண்ணை நல்லா பாருங்க, அமைதியின் சொரூபம் மாதிரி இருக்கு. அந்த பொறுக்கி பாலுவோட கண்ணு பூனை கண்ணு.